ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சிக்கன் பர்கர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸு, கூடவே ஒரு பன் இல்லைனா ப்ரெட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாப்ரிக்கா பவுடர், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே மல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கையில் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவிட்டு இது எல்லாத்தையும் ரவுண்டாக கட்லெட் மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1 hour அந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ பர்கர் உள்ளார வைக்கிறதுக்கு வெஜ்ஜீஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் வெஜ்ஜீஸ் என்னென்ன எடுத்திருக்கேன்னா ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், குக்யூம்பர்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக வெட்டாமல் மெல்லிஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் ராவாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம் இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வதக்காமல் ஒரு 2 to 3 minutes அந்த மாதிரி லைட்டாக போட்டு எடுத்திங்கனாலே போதும். இப்போ பன்னு தான் எடுத்திருக்கோம். இது நார்மலாக கடையிலலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பன்னு தான் வாங்கியிருக்கோம். இந்த பன்லேயே நம்ம பர்கர் செய்யலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பன்னே வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பன் எல்லாத்தையும் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பன்னு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த பவுலில் வந்து ஒரு 1/2 பவுல் அளவுக்கு மயோனைஸ் எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸு, கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, வீட்டில் வந்து சீஸ் சாஸ் இருந்துச்சு, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது இல்லைனா இதுக்கு பதிலாக நார்மலாக சீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சமாக பெப்பர், அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல். இப்போ ஃப்ரீசரில் செட் பண்ண வச்ச சிக்கன் வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவு தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதில் போட்டு கோட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், ஸோ அதுலேயும் வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கட்லெட் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பர்கர் உள்ளார வைக்கிறதுக்கு சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பன்னை எடுத்திருக்கோம். ஸோ பன்னை வந்து உள்ளார ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மயோனைஸ் கெச்சப் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபுல்லாக தடவிடலாம். தடவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக ஆனியன் வச்சுக்கலாம். ஆனியன் வச்சுட்டு கட்லெட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து உள்ளே வச்சுட்டு மேலே வந்து திரும்பியும் நம்ம வந்து அந்த மயோனைஸ் சாஸ் வந்து தடவ போகிறோம். இப்போ
இப்போ இதுக்கு மேலே வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிட்டு இதுக்கும் மேலே வந்து குக்யூம்பர், டொமேட்டோ, அதுக்கப்புறம் கேப்சிகம் இது எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். இப்போ இதோட இன்னொரு ஹாஃப் பன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம மேலே வச்சிட்டோம் அப்படின்னா போதும், நமக்கு வந்து பர்கர் ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஓவனில் வச்சு எடுக்கணும் சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக. அவ்வளோதான், சூப்பரான பர்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.